டெக்னாலஜியால நிறைய பேர் இப்போ ரொம்ப ஈஸியா நம்மளோட வேலையை பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ டெக்னாலஜியால நிறைய கெட்ட விஷயங்களுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு கெட்ட விஷயம் முன்னாடியே நடந்துருச்சு. இதுக்காக ஒரு ஹீரோயின் வாய்ஸ் அவுட் பண்ணி நான் இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலேருந்தே போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. யாருன்னா ஐஸ்வர்யா லட்சுமி, கட்டா குஸ்தி 2-1 ஹீரோயின் தான் அவங்க. இதே மாதிரி இப்போ ஒரு ஆக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க யார் என்னன்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே அருண். உலகநாயகன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது யாருன்னா பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தான். ஏன்னா அவரோட அப்படியே அப்படிப்பட்ட ஒரு பிளண்டான சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியாவாக இருக்கிறோம். அவருக்கான ஒரு பொண்ணு இருக்காங்களே, அவங்க தான் ஸ்ருதிஹாசன். ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டர், சிங்கர், எல்லாமே ஒரு சூப்பர் மல்டி டேலண்டடான ஒரு பர்சன் அவங்க. அப்பேற்பட்ட ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வாரணாசி அப்படின்னு சொல்லி ஒரு படம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய படம். யாரோட படம்னா எஸ் ராஜமௌலியோட படம். அந்த படத்தில் மகேஷ் பாபு தான் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஸ்ருதிஹாசனோட ஃபேன் பேஸும் சரி, மார்க்கெட்டுமே சரி, பேன் இண்டியன் லெவலில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கு என்னடா கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கதை இருக்குது. 15 கோடி கேட்டிருக்காங்க. எதுக்கு? படத்துக்கு நடிக்கிறதுக்காக கேட்டால் கிடையாது, காம்பன்சேஷனாக கேட்டிருக்காங்க. என்ன காம்பன்சேஷனாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்டில் ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்ன விஷயத்துக்காகனா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு என்னோட ஃபேஸை வச்சு மார்ஃப் பண்ணி சில இமேஜஸ்லாம் பண்ணுறாங்க. அது செக்ஷுவலாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மார்ஃபிங் ப்ளஸ் டீ பேக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆத்தரைஸ்டா அண்ட் அத்தாரிட்டி இது ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நான் இல்லை, நிறைய பேர் இது வாய்ஸ் அவுட் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ஸ் அவுட் பண்ணாமலே ரொம்ப உள்ளே பூட்டி வச்சிருக்காங்க. நான் ஒரு ஆக்ட்ரஸ், நான் இது வெளியே சொல்லிடுவேன். பட் என்னைய மாதிரி நிறைய விமென்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எப்படி இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஏஐ வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட நேமு, அவங்களோட வாய்ஸு, அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட பெர்மிஷன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாம்பே ஹைகோர்ட்டில் இவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ, இவங்களோட பெர்மிஷன்ஸ் இல்லாமல் யாராவது இவங்களோட ஃபோட்டோவையோ சரி, இவங்களோட வாய்ஸையோ சரி, இவங்களோட நேமையோ சரி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க காம்பன்சேஷனாக 15 crores 15 CR தரணும். அதாவது 15 கோடி காம்பன்சேஷனாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடத்தியிருக்காங்க. இது நான் முன்னாடியே சொன்னப்போ இதே மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமிக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. இந்த மாதிரி மார்ஃப் இமேஜஸ் ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இந்த மாதிரி பண்ணுறாங்க, செக்ஷுவலாக சில இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு தான் நடக்குது, ஐஸ்வர்யா லட்சுமி தான் நடக்குதுன்னு கேட்டா கிடையாது. எல்லாம் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஏன் ரீசெண்டா கூட ருக்மணி வசந்த் வச்சு ஒரு பிகினி வீடியோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அது டோட்டலா ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி அவங்களுமே வாய்ஸ் அவுட் பண்ணி பேசியிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி வச்சு நம்ம அட்வான்ஸா ஒரு டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி போகணும், நல்ல காரியங்களுக்கு பேஸ் பண்ணி போகணும்னு பார்த்தா ஏஐ வச்சு நிறைய மாதிரி இந்த மாதிரி தப்பான விஷயங்களே பண்றாங்க. வாய்ஸ் மாடுலேஷன் பண்றாங்க, அவங்க பேசாத ஒரு விஷயத்தை பேசின மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நேம்ஸை யூஸ் பண்றாங்க, போட்டோஸ் யூஸ் பண்றாங்க, மார்ஃப் பண்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஸ்ருதிஹாசன் அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் கேஸும் கொடுத்துருக்காங்க. 15 கோடி காம்பன்சேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மக்களே, நம்ம டெக்னாலஜியை முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதே அந்த பக்கமாக போவோம், கெட்ட விதங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவோம். அதெல்லாம் வேண்டாம். ஒரு விமனை எப்படிலாம் அப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இதுவுமே ஒரு விமன் அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி தப்பான விதத்தில் சித்தரிக்கிற மாதிரி தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜெனியூனா, நம்ம ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சரி, ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஜெனியூனா இருந்தாலே நிறைய விஷயங்கள் தவிர்க்கலாம், கெட்ட விஷயங்கள் தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு தப்பாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜே அருண்.